இர்ஃபான் மேபி. அந்த கேரக்டர் ஆக்சுவலி கரெக்டா இருப்பாருன்னு நினைக்கிறேன். வெள்ளையா வேற இருக்காரு. ஒன் தமிழ் ஆக்டர் தட்ஸ் வெரி அண்டர்ரேட்டட். கமலஹாசன். கமல்ஹாசன் அண்டர்ரேட்டடா? இப்போ ஸ்டூடியோவே ஆடி இல்ல இருக்கு. இல்ல அண்டர்ரேட்டட் தான் ப்ரோ. அண்டர்ரேட்டட் தான் நீங்க நினைக்கிறீங்க? அப்படி அண்டர்ரேட்டட்னா அவர் படத்தை ஏன் கொண்டாடல? கொண்டாடல நீங்க நினைக்கிறீங்க. ஓகே, அங்கங்க விட்டாச்சு. ஒன் டைரக்டர் தட்ஸ் ஓவர் ரேட்டட். ஓவர் ரேட்டட் வந்து லோகேஷ் கனகராஜ். ஒரு லோக்கல் படம் ஏதாவது நீங்க பார்த்துட்டீங்கன்னா, நீங்க நிறைய படத்துக்கு ரிவ்யூ கொடுக்குறீங்களா அப்படின்னால பார்த்துட்டு என்னடா இதுல இருக்கு நான் ரிவ்யூ பண்றதுக்கு அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா? ஒரு கதை சொல்லட்டா சார்? ஆக்சுவலி எனக்கு அது ஒர்க் ஆகல. உண்மை கதை தான். இது நான் பயாஸாக இல்லை, எனக்குமே ஒர்க் ஆகலை அந்த படம். அவ்வளோ. ஒரு காலிவுட் கிளாசிக்கை ரீமேக் பண்ணணும்னா மலேசியாவில் again ராட்சசன் யாரை போடுவீங்க மெயின் லீடா? தேவகுரு போட்டால் நல்லா தான் இருக்கும். ஏன்னா அது ஒரு சட்டனான கேரக்டர். அந்த விஷ்ணு விஷால் எப்படி இருப்பாரோ அதே மாதிரி தான் இருக்கணும். ஸோ அவர் பண்ணால் கரெக்டாக தான் இருக்கும்னு தோணுச்சு. மேபி இவர் இர்ஃபான் மேபி அவர் என்டகனிஸாக போடலாம். அந்த கேரக்டர் ஆக்சுவலி கரெக்டாக இருப்பாருன்னு நினைக்கிறேன். வெள்ளையா வேற இருக்காரு.